அடிக்கடி கஷ்டம் வரும்போதெல்லாம் ஒரு விஷயம் தோணும். ஏன்டா நம்ம பிறந்தோம், ஏன் இந்த கடவுள் இப்படி கஷ்டப்படுத்துறாரு, ஏன் இப்படி பாடாப்படுத்துறாரு அப்படின்லாம் நமக்கு யோசிப்போம் கடவுளை நினைச்சு. ஆனா இந்த இடத்துல கடவுள் எங்க வந்தாரு? கடவுளுக்கு இங்க வேலையே இல்லை. நம்ம எண்ணத்தை கொண்டுட்டு வந்தோமோ அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. அதனால நம்ம கடவுளை குறை சொல்றதுல ஒரு புண்ணியமும் கிடையாது. அதனால குறை சொல்றதை விட்டுட்டு அப்பன் சிவபெருமான் பாதத்தை நம் வணங்கி, அவர் நம் பிறவா இதுக்காக தான் வந்திருக்கோம், பிறவி எடுக்கக்கூடாதுன்னு தான் வந்திருக்கோம், அதை நினச்சி அப்பன் சிவபெருமானை நம்ம மனமுருக வேண்டிக் கொள்ள வேண்டும். அதை மறந்துவிட்டு நம் கடவுளையே திட்டுவதில் ஒரு நியாயமும் இல்லை. என்ன விதைக்கிறோமோ அதுதான் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணமோ அதுக்கு தகுந்த வினையும் கூடவே தான் வந்திருக்கு. அதை நம்ம அனுபவித்து தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. அதை குறைக்க வேணால் அப்பன் சிவபெருமான் பாதத்தை பிடித்தால் அது இருக்கும் இடம் தெரியாமல் போக வாய்ப்பு நிறைய இருக்கிறது. நம் ஒரு நாளும் செய்யவில்லை என்றாலும் கடவுளை குறை சொல்லி கொண்டே நம் வாழ்க்கையை ஓட்டி விடுகிறோம். அதில் எந்த புண்ணியம் இருக்கிறது? அதுதான் புரியவில்லை. அது புரியாமல் பல பேர் மன அழுத்தத்துக்கும் ஆளாகி விடுகிறார்கள். அதை மிகவும் அனைவருக்குமே ஒரு கடினமான ஒரு பிரச்சனையிலிருந்து நீங்க வேண்டுமென்றால் அப்பன் சிவபெருமானை தவிர நீங்கள் வேறு எங்கு சென்றாலும் அதற்கு உரிய பலன் கிடைப்பதில்லை. ஏனென்றால் மற்ற தெய்வங்கள் நம் முன்னோர்களிடம் முறையிடலாம், ஆனால் தீர்க்க முடியுமா? அது சிவனால் மட்டுமே முடியும். நன்றி, வணக்கம்.